ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு அதாவது செம்ம கோவத்தில் கொந்தளிச்சு போய் கௌதம் ரூம்க்கு வராரு. நீ என்னை இப்படியே மாற்றிட்டேடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கை ஓங்குறாரு. இந்த கை ஓங்குற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காதானா, ரவுடி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க ஐஸ்வர்யா. ஏன்னா அந்த பொண்ணுக்கு தான் எவ்வளோ அடி வாங்கினாலும் உரைக்காது. அவங்க அம்மா தொடப்பத்தால் அடிச்சே உரைக்கல, இவர் கை ஓங்கி மட்டும் உரைக்க போதா. அதுவும் ஜான் சைஸ் இருக்காரு, பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் என்னடா அது பச்சாரி மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒதுங்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகா ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க. ஃபீல் பண்ணதோட நம்ம ராஜலட்சுமி கோவத்தில் கொந்தளிச்சிட்டாங்க. சூர்யாட்ட போய் உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றுறாங்க. என்னம்மா இது, நீலாம் ஒரு அம்மாவாமா அப்படிங்கிற மாதிரி இருந்து சரி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாத்தாவை பார்க்க வந்த நம்ம மகா இருக்காங்களே, அவங்கள்ட்ட தாத்தாவை பார்த்து டிஃபனை கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் வெளியே வராங்க. ரூமுக்கு வந்தோடனே நம்ம சூர்யா வந்துட்டு கண்ணா பின்னான்னு பேசாரு. எப்படி நீங்கள் உங்கள் தாத்தாவோட உயிருக்காக நடிக்கிறது தெரிஞ்சு ஒரு பொண்ணோட மனசு உடஞ்சி அந்த பொண்ணு வெளியே போய் உட்காந்துருந்துட்டு வந்தாலும் அது தப்பாக பண்ணல. இவங்க வந்து அவங்க அக்கா உயிரை காப்பாற்றுறதுக்காக ஒரு சின்ன பொய்யை உண்மையை மறைச்சிட்டாங்க, சின்ன பொய் சொல்லிட்டாங்க. அதுக்காக இவ்வளோ பெரிய ரியாக்ஷன் இப்பெல்லாம் தேவையாப்பா? அது என்ன, பொண்ணுக்கு ஒரு நியாயம் பையனுக்கு ஒரு நியாயம், பையனா அவ்வளோ திமிரு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்க்க. உடுப்பா சூர்யா, எல்லாம் ரொம்ப தப்புப்பான்னு தலையில் தட்டி உட்கார வச்சார் நம்ம தாத்தா. ஆனால் அதை புரிஞ்சுக்கலாம் நம்ம சூர்யா. தாத்தா முன்னாடி நான் பேசுவேன், தாத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை தாத்தான்னு சொல்லிட்டு சமாதானமாக சொன்னாலும், நீ இன்வெட்டுக்கு என் வாழ்க்கையில் கிடையாது, நீ என்கிட்ட பேசாத, நான் தடுக்கி விழ பார்த்தேன் அப்படின்னாங்க. அதாவது காதலில் விழுவ பார்த்தாராம், அது வெளியே வந்துட்டாராம், அதை சொல்கிறாராமா. அதானே பார்த்தோம். ரோபோக்குள் காதல் முளைக்குமான்னு கண்டிப்பாக முளைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.